வெல்கம் யூவர்ஸ் குயின் யுவாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கை தான் ட்ரா பண்ணி கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு நோட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜக்கோட மெஷர்மெண்ட்டு எவ்வளோ அகலம் வேணுங்கிறத மார்க் பண்ணி வெர்டிக்கல் லைன் 2 பேரலாக போட்டுட்டு அது 2 கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஹரிசாண்டல் லைனும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, லைன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டரை பார்த்து 2 வெர்டிக்கல் லைன் வந்துட்டு நீங்கள் போட்டுடுங்க. வெர்டிக்கல் லைன் எதுக்குன்னா அந்த ஜிக்கோட நாபு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தான். ஸோ அதை வந்துட்டு ஒரு டிசைன் கர்வாக வந்துட்டு போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு போட்டுட்டு நெக்கிலேருந்து அப்படியே வந்துட்டு பாட்டமுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி கர்வாக வந்துட்டு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜக்கோட ஹேண்டில் ஒரு செட் ப்ளைனாகவும் அந்த எட்ஜில் வந்துட்டு பெண்ட் இருக்க மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாட்டமையும் வந்துட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ டிசைன் போட்டுக்கலாம். நான் ப்ளைனாக வெறும் ஹரிசாண்டல் போட்டுட்டு மேல் ஹாஃபை வந்துட்டு டாப்பில் இருக்க ஹாஃப் பார்ட்டு சர்க்கிள் டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணிடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸையும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம மார்க்கிங்க்கு போட்ட லைன்ஸ் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு பண்ண வேண்டாம். அது வந்து சும்மா கைட்லைன் தான். இது ஓவர் ரைட் பண்ணாமல் நீங்கள் பிளாக் ஸ்கெட்ச் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரிய வந்துடும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த பென்சில் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ டாப்பில் இருக்கிற டூமோட அந்த ஜக்கோட ஹாஃப் அ பார்ட்டுக்கு எல்லோ கலர் வந்துட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லோ கலர் அந்த பபிளோட மார்க்கில் படாமல் மித்த ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு எல்லோ கவர் பண்ணி கலர் பண்ணிடணும். அடுத்தது அந்த பபிளுக்கு ப்ளூ கலர் போட்டால் கான்ட்ராஸ்டிங்காக போட்டால் அது ரொம்ப நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதனால் பபிள் ஃபுல்லாக ப்ளூ கலர் போட்டு கவர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் போடலாம். அடுத்த நாபுக்கு ப்ரௌன் கலர் போட்டால் அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு ஹரிசாண்டல் லைனில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் டிசைனில் ஆரஞ்சு கலர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவாக வேறு கலர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரே கலர் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். 2 கலர் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கறதுனா கொடுக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கறதுனால கொடுக்கலாம். நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் டிசைட் பண்ணி கொடுத்தாச்சு. கலர் காம்பினேஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்குறீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக கலர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு தான் நம்ம கொடுக்குற கலர் ப்ரைட்டாக எடுக்கும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஜக்கோட கம்ப்ளீஷனுக்கு லாஸ்ட் கலரில் எல்லோவும் போட்டுக்கிறோம். ஸ்டாண்டுக்கு ப்ரௌன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஜக்கை ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்டாண்டுக்கு ப்ரௌன் போட்டுவிடுவோம். அதே மாதிரி ஹேண்டிலுக்கும் ப்ரௌன் கலர் போட்டு ஹேண்டிலையும் கவர் பண்ணிவிடுவோம். அந்த பவுண்ட்ரி லைன் பிளாக் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட்டு வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் போடுங்க. க்ரையான்ஸ்லேருந்து வர்ற டஸ்ட்டை நீங்கள் ப்ளோ பண்ணால் போதும். கை வச்சு தட்டாதீங்க. நமக்கு இப்போ ஜக் ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching, viewers. See you on next video. Bye bye.